இந்த ஆடி மாதம் ஆடித்தாயை தேடி சேரி அப்படிம்பாள். நம்ம ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு அம்பால போய் சேவிச்சுட்டு வரணுமா. கன்னிகைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து சேர இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆடி மாதம். அதனால தான் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆடி பெருக்கு இந்த 2 நாள்லையும் அனைத்து பெண்மணிகளும் காவேரி ஆற்றங்கரைக்கு போய் ஸ்நானம் செய்து மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து கன்னிகைகளை ஆராதனை செய்து வழிபடுவதும் சுமங்கலிகளுக்கு சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதும் ஆராதனை செய்வதும் இந்த ஆடி மாதத்திலே உன்னதமாக சொல்லக்கூடியது. அப்படியாகிய 11 சிவத்தலங்கள், 8 வைணவத்தலங்கள், பிரம்மனுக்கு தனி ஆலயம், இந்த கும்பகோணத்தில் மொத்தம் 140 ஆலயங்கள் கொண்ட இந்த கோயில் மாநகரத்தில் ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மகாவிசேஷம். அதுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து ஒரு வெள்ளிக்கு ஒரு அப்பா அச்சனம் வந்தால் சீக்கிரம் திருமணம் ஆகும். இது குழந்தை பாக்கியம் உண்டாகும். நமக்கு உங்களோட நிச்சயம் அச்சு 9 வெள்ளிக்கிழமை அச்சு செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். மகாமகத்தில் குளித்து மகாமகத்தோடு தேங்காய் உடைத்து 9 நெத்திக்குள்ள தேங்காய் வச்சு அச்சனை வந்து செய்து வந்தால் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது விசேஷமான ஸ்தலம். அது உள்ள லிங்கம் சலப்பிலிங்கம். கங்கா யமுனா நர்மதா சரஸ்வதி காவேரி கோதாவரி துங்கபுத்ரா கிருஷ்ணா சரயு 9 நவக்கன்னிகள். இங்கே பார்த்தாலும் நதியாக தான் பார்க்கலாம். இங்கே மட்டும்தான் ஒரு ரூமாக பார்க்கலாம் 9 நவக்கன்னிகளை. இதை சேர்ந்தே இந்த மகாமாக்கம் குளத்தை சுற்றி 16 சோரசனமானியம் இருக்குது. குளத்துக்குள்ள 21 கிணறு இருக்குது. ரொம்ப விசேஷமான கேத்திரம். புண்ணியக்ஷேத்திரே கதம்பாவம் வாரணாசி பிரஸ்டதி வாரணாசி கதம்பாவம் புண்ணியக்ஷேத்திரே வினந்தி கும்பகோணಕ್ಕೆ ತಮ್ಮ ಉಪಕೋಣಿದೆ ಕುಂಭಕೋಣದ ಭಾಗವನ್ನು ಕುಂಭಕೋಣದ ಪ್ರಿಯಾನ್ ಹಿಂತಾರು கேட்டுவானே ஆவாய் பல நீ பரிகாரம் என்ன வேண்டிக்கு இருக்கு நினச்சி வந்து காரியம் பண்ணுவோம் நினச்சது. இந்த கும்பகோணம் கஷேத்திரத்துக்கு மகாமகம் அப்படிங்கிறது பெரிய விழாவாக சொல்லக்கூடியது. அப்படியாகி இந்த கும்பகோணம் கஷேத்திரத்தில் முக்கியமாக விளங்கக்கூடிய ஆதி தும்பேஸ்வர பெருமான் மகாமகம் இவரை வச்சு தான் நடக்கிறது. 11 சிவத்தலங்கள், 8 வைணவத்தலங்கள் ஒரே சீராக திருவிழா கொண்டாடுற ஒரே க்ஷேத்திரம் இந்த கும்பகோண க்ஷேத்திரம். ஓம் த்ரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிம் வர்தனாம் உர்வாருகமேவ வந்தனாம். வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு ஆடி பெருக்கை முன்னிட்டு ஒரு அற்புதமான தலத்தை பார்க்க போகிறோம். நாம் வந்திருக்கிறது கும்பகோணம். இந்த ஆடி பெருக்குக்கு சம்பந்தம் உள்ள ஒரு அற்புதமான ஸ்தலம். கும்பகோணம் அப்படின்னாலே மகாமக குளம் எல்லாருக்கும் தெரியும். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற இங்கே மகாமக பெருவிழா உலகம் புகழ் பெற்றது. இந்த மகாமக திருக்குளத்துக்கு நவ நதிகளும் இங்கே சங்கமிச்சாங்கன்றது ஒரு புராண கதை இருக்கு. அந்த நவ நதிகள் இங்கே ஏன் வந்தாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ இந்த ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இந்த நவ நதிகளுடைய தரிசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். மகாமக குளத்துக்கு அருகாமையே இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மட்டும்தான் பாரத தேசத்தில் இருக்கிற புனிதமான இந்த 9 நதிகளும் ஒரே சன்னதியில் வரிசையாக அருள் பாலித்துட்டு இருக்காங்க. அதில் நடுநாயகமாக நம்முடைய காவேரி தாய் அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க. வேற எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு அற்புத சன்னதியை நீங்கள் பார்க்கவே முடியாது. நதிகளாக தான் நீங்கள் போய் தரிசிக்க முடியும். இந்த 9 நதிகளும் ஒரே சன்னதியில் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கும்பகோணத்தில் இருக்கிற காசி விஸ்வநாத திருக்கோயிலுக்கு தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த நவநதிகளுக்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு விசேஷ அபிஷேகம் நடந்து அலங்காரம் நடந்து தீபாராதனைகள்லாம் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் நடக்கிற இந்த அபிஷேகத்தை தான் நாம் இன்னைக்கு தரிசிக்க இருக்கிறோம். சென்ற வருடம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நான் ஷூட் பண்ண இந்த அபிஷேகத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எல்லோருக்கும் செல்வம் பெருக வளமும் பெருக நாம் பிரார்த்தனை பண்ணி நாம் இந்த கோயிலை தரிசிப்போம். வாங்க போகலாம்.
ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி. கும்பகோணம் மகாமகுளம் வடகரையில் அமைந்துள்ள ஸ்ரீ விசாலாட்சிம்பிகா சமேத ஸ்ரீ காசிநாத் ஆலயத்தில் 9 நதி ஜீவநதியாக உள்ளது. கங்கா, யமுனா, நர்மதா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சரயு என்று சொல்லக்கூடிய 9 ஜீவநதியாவது பூவுள்ளே அமைந்துள்ளது. இதுக்கு பரிகாரம் உண்டு. ருது ஆகாத பெண்களுக்கு பரிகாரம் உண்டு. 9 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபட்டால் சீக்கிரம் ருதுவாகும். அதேமாரி விவாகம் நடக்காமல் இருக்கிற சில பெண்களுக்கு தடை கூடும். அதுக்கு 9 வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து ஒரு வெள்ளிக்கு ஒரு அம்பாக அச்சரம் பண்ணி வந்தால் சீக்கிரம் திருமணம் ஆகும். இங்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நமக்கு உங்களோட நிற்கும் 9 வெள்ளிக்கிழமை அச்சம் செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். மகாமகலத்தில் குளித்து மகாமகலத்தில் தேங்காய் உடைத்து 9 நதிக்கும் தேங்காய் வச்சு அச்சனை பண்ணி செய்து வந்தால் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது விசேஷமான ஸ்தலம். அது உள்ள லிங்கம் சயம்பு லிங்கம் மேற்துமுகமாக அமைந்துள்ளது சிவபெருமான். விசாலாட்சி உள்ள அம்பா சன்னதி. இங்க 9 நதிகளும் இங்க வந்ததா புராண வரலாறு இருக்கு இல்லைங்களா? அதை பத்தி சொல்லுங்க. காசில வந்ததா புராணம். காசில வந்ததா ஐதீகமாக சொல்லப்படுது. எந்த நாளில் வராண்ட மாசி மாசம் மகா நட்சத்திரம் பௌர்ணமி திதி. குரு சிம்மராசியில் இருக்கணும், சூரிய கும்பராசியில் இருக்கணும். இந்த நாளில் 9 காசில வரா வந்து மகாபுரத்தை ஸ்நானம் பண்ணிவிட்டு 16 விதமான தானங்கள்லாம் செஞ்சு பூஜை பண்ணி மகாஸ்நானம் பண்ணுறதா வைத்தியம். அப்போ மகாபனுடைய கணக்கு. ஓகே. சலக்ஷ்மிதா தேவதா தேவதா தேவதா. பார்வதி விஷாலாட்சி. இங்கே வந்து 9 நவகன்னிகள் விசேஷம். சுவாமி உத்தமூர்த்தி ஸ்வயம்பு மேற்கா பார்த்திருக்கார். உத்தமூர்த்தி நவகன்னிகள் விசேஷம். கங்கா, யமுனா, நர்மதா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, துங்கபுத்ரா, கிருஷ்ணா, சரயு 9 நவகன்னிகள். இங்கே பார்த்தாலும் நதியாக தான் பார்க்கலாம். இங்கே மட்டும்தான் உருவமாக பார்க்கலாம் 9 நவகன்னிகளை. இது சேர்ந்து இந்த மகாமகம் குளத்தை சுற்றி 16 சோரசமான இருக்கு. குளத்து புத்திர 21 கிணறு இருக்கு. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். புண்ணியக்ஷேத்திரே கிருதம்பாபம் வாரவாசியம் இடச்சலி வாரவாசி கிருதம்பாபம் புண்ணியக்ஷேத்திர விலட்சம். இவோ ஓடைக்கு தம்பாவும் போனே கும்பகோணத்தில் இந்த பாபந்தோ கும்பகோணத்திலே தேடு பிரியாண சமுத்திராவு பாட்டுப்பட்ட ஸ்தலம். இப்போ க்ஷேத்திரமான க்ஷேத்திரம். திருவாக்கியம் ஆவாய்ப்பாடுகளாக பரிகாரம் என்ன வேண்டி இருக்கு நினைச்சுன்னு வந்து காரியம் தோப்போம். நினைச்சது நான் ஆடிப்பெருக்கு சிறப்பு தரிசனத்தை நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பீங்க. நாம் கும்பகோணம் வந்தாலே இங்கே ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயிலில் நம்முடைய ஃப்ரெண்டு மங்களத்தை பார்க்காம போக மாட்டோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த கும்பகோண திருத்தலத்துடைய சிறப்பையும் மகிமைகளையும் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயிலின் பிரதான அர்ச்சகராக இருக்கக்கூடிய விக்னேஷ் சிவாச்சாரியார் ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு இருக்காரு. அந்த சொற்பொழிவை பார்ப்போம் வாங்க. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோயில் மாநகரமாக அழைக்கப்படக்கூடிய கும்பகோண நட்சத்திரம் மந்திரபீடேஸ்வரி மங்களாம்பிகையுடனாகிய ஆதி கும்பேஸ்வர பெருமான் ஆலயத்திலிருந்து ஆலய அர்ச்சகர் விக்னேஷ் கும்பேஸ்வர சிவாச்சாரியார் பிதர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரே சமயத்தில் ஆராதனை பண்ணக்கூடிய
மாதம் இந்த ஆடி மாதம். முப்பெரும் விழா கலந்து இருக்கக்கூடிய 2 மாதங்கள் மார்கழி, ஆடி. இந்த ஆடி மாதம் 3 பெருவிழா. ஆடி மாதம் ஆடி பூரம், ஆடி மாதம் ஆடி 18, ஆடி அமாவாசை திதி மற்றும் ஆராதனைகள் செய்யக்கூடிய தினம். இந்த ஆடி மாதம் ஆடித்தாயை தேடி சேரி அப்படிம்பாங்க. நம்ம ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்பாவை போய் சேவிச்சுட்டு வரணுமா. கன்னிகைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து சேர இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆடி மாதம். அதனால தான் ஆடி அமாவாசை அன்னைக்கு, ஆடி பெருக்கு, இந்த 2 நாள்லையும் அனைத்து பெண்மணிகளும் காவேரி ஆற்றங்கரைக்கு போய் ஸ்நானம் செய்து மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து கன்னிகைகளை ஆராதனை செய்து வழிபடுவதும், சுமங்கலிகளுக்கு சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதும் ஆராதனை செய்வதும் இந்த ஆடி மாதத்திலே உன்னதமாக சொல்லக்கூடியது. அதில் ஆடி அமாவாசை அப்படிங்கக்கூடிய இந்த நாள், இந்த கும்பகோண கஷேத்திரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், பெருமாள் திதி செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது கும்பகோண கஷேத்திரம் தான். நம்ம சாரங்கபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய சாரங்க பெருமாள் தீபாவளி அமாவாசை அன்று சிரார்த்தமே செய்கிறாருங்க. இந்த கோவிலில் சிரார்த்தம் நடக்கும் சாரங்கபாணி கோவில். அப்படி திதிகள் தெய்வங்கள் செய்யக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். நம்மளுடைய பித்ரு தோஷங்கள், மாங்கல்ய தோஷம், கல்யாண சம்பந்தப்பட்டமான சிரமங்கள், புத்திர சந்தானத்தில் உள்ளக்கூடிய சிரமங்கள், சர்ப்ப தோஷம், கால சர்ப்பம், ஜாதகத்தில் எவ்வளவோ தோஷங்கள் சொல்கிறோம் இல்லையா, இந்த தோஷங்கள் எல்லாம் யாரால நிவர்த்தியாகும்னாக்கா பித்ருக்களால நிவர்த்தியாகும். நம்மளுடைய மூதாதையருடைய ஆசீர்வாதத்தாலும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த தோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது சட்டங்கள் சொல்றது. அதுல குமரி முதல் கங்கையோடு புனிதமாம் பெருந்தீர்த்தம், கன்னியாகுமரியிலிருந்து காசி வரையும் இருக்கக்கூடிய நதி தெய்வதைகள். மாமகம்தான் ஆடுதற்கு வந்து வழிபடும் கோவில். மாமகம்னா மாசி மகம், மகாமகம்ங்கிற பெருவிழா. இந்த கும்பகோண கஷேத்திரத்துக்கு மகாமகம் அப்படிங்கிறது பெரிய விழாவா சொல்லக்கூடியது. அப்படியாகி இந்த கும்பகோண கஷேத்திரத்துல முக்கியமாக விளங்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வர பெருமான் மகாமகம் இவரை வச்சு தான் நடக்கிறது. 11 சிவத்தலங்கள், 8 வைணவத்தலங்கள் ஒரே சீராக திருவிழா கொண்டாடுற ஒரே கஷேத்திரம் இந்த கும்பகோண கஷேத்திரம். அதுல பிரம்மனுக்கு தனி ஆலயம், சிருஷ்டி பிறத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மன் இங்கு தனி ஆலயம் கொண்டிருக்கிறார். ஸ்திதி அப்படின்னு சொல்லக்கூடியது காத்தல். விஷ்ணு பகவான் 3 கோலம், நின்ற கோலம், சயன கோலம், அமர்ந்த கோலம். நின்ற கோலம் சக்கரபாணி, சயன கோலம் சாரங்கபாணி, அமர்ந்த கோலம் ராமர். இப்படி 3 கோலத்துல ஒரே பிளேஸ்ல ஒரே ரூட்ல இருக்கும் அந்த பெருமாள் கோயில். அடுத்தது 11 சிவத்தலங்கள், சோமேஸ்வரர், நாகேஸ்வரர், காசி விஸ்வநாதர், கம்பட்ட விஸ்வநாதர், பானபுரீஸ்வரர், அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர், காளகஸ்தீஸ்வரர், கோணேஸ்வரர், அமிர்தகலசேஸ்வரர், ஆதி கும்பேஸ்வரர். அப்படியாகிய 11 சிவத்தலங்கள், 8 வைணவத்தலங்கள், பிரம்மனுக்கு தனி ஆலயம். இந்த கும்பகோணத்துல மொத்தம் 140 ஆலயங்கள் கொண்ட இந்த கோயில் மாநகரத்துல ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது மகா விசேஷம். காரணம், பெருமாளே இங்க திதி செய்து அவருடைய பாப தோஷங்களையும் லோகத்தில் உள்ள எல்லா பித்திருக்களும் க்ஷேமமா இருக்கணும்னு தீபாவளி அமாவாசை அன்னைக்கு அவர் செய்யறாரு. அப்படி சிரார்த்தமே இங்க நடக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்துல ஆடி அமாவாசை அன்னைக்கு காவேரி நதி தீரத்திலையும் மகாமய குளத்திலையும் தர்ப்பணங்கள் கொடுத்து திதியெல்லாம் செய்து இந்த 11 சிவத்தலங்களும் பெருமாள் வைணவ தலங்களும் தரிசனம் செய்து பித்ரு தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி கல்யாணம் முதலாகிய அனைத்து சௌபாகியங்களும், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வழி, துணிவு, வாழ்நாள் வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு அனைவரும் இந்த கும்பகோண கஷேத்திரத்துல தர்ப்பணங்கள் செய்வதனால் பிதர்கள் திருப்தி அடைவார்கள். பெரியோர்களுக்கெல்லாம் பெரியோர் யாருன்னு கேட்டா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இந்த 3 பேர் தான். இவாதான் முதல்ல பிறக்கிறா, அவாதான் முதல் பித்திருக்கள். அந்த பித்திருக்கள் ஆகிய 3 பேரும் நமக்கு அனுகிரகம் பண்றதாகிறது. இந்த 3 தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் கும்பகோண க்ஷேத்திரம்னு சொல்லி இந்த கும்பகோண க்ஷேத்திரத்துக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் மகாமக குளத்துல ஸ்நானம் பண்ணி, காவேரியில ஸ்நானம் பண்ணி 11 சிவத்தலங்களும் வைணவ தலங்களும் பிரம்மனுக்கு தலி ஆலயமாகிய இந்த பிரம்மனையும் தரிசனம் பண்ணி அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மங்களாம்பா சமேத ஆதிகும்பேஸ்வர பெருமான் திருவருளோடு குமரி முதல் கங்கையோடு புனிதமாம் பெருந்தீர்த்தம் மாமகந்தான் ஆடுதற்கு வந்து வழிபடும் கோயில் தூமருவு மலர்கையால் தொழிலயம் கொங்களைந்து தாமர்கள் கடற்கடவைந்தால் கடல் பணிந்து கண்களித்தாள் என்று சொல்லி அனைவருக்கும் அனைத்து அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். மங்களாம்பா சமேத ஆதிகும்பேஸ்வர சுவாமி அனுகிரகதாசித்திரஸ்து. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து. சமஸ்த சன் மங்களானி சந்து. ஆடி பெருக்கு
நம்முடைய செல்வ வளங்களை பெருக்கும் ஒரு அற்புத திருநாள். இந்த நாளில் நம்ம எதை தொடங்கினாலும் மேல் மேலும் பெருகுன்றது ஒரு நம்பிக்கை. ஸோ நம்மளுடைய செல்வ வளம் பெருக நாம் கும்பகோணத்திலேயே ஒரு அருகாமையில் இருக்கிற திருச்சேரை சார பரமேஸ்வரர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஸோ இந்த காசி விஸ்வநாதரை பார்த்ததுக்கு அப்புறமா நாம் திருச்சேரை நோக்கி போயிட்டுருக்கோம். திருச்சேரையில் சார பரமேஸ்வரர் திருக்கோயிலில் பிரகாரத்தில் அமைந்திருக்கும் ருண விமோச்சன லிங்கேஸ்வரருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தை இப்போ நாம் பார்ப்போம். இந்த ஆடிப்பெருக்கில் இந்த ஈஸ்வரனை நாம் வழிபட்டு நம்மளுடைய செல்வ வளங்களை பெருக்குவோம். இந்த திருக்கோயிலை பற்றியான சிறப்புகளையும் என்ன பிரார்த்தனையும் இங்கே பண்ணணுன்றதை பற்றியும் இங்கே இருக்கிற பிரதான குருக்கள் சுப்பிரமணிய சிவாச்சாரியார் அவர்கள் கூறுவார். வாங்க கேட்போம். नमस्ते रुद्रभुवेभ्यः वामदेवाय नमः ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमः रुद्राय नमः बभूभवाय नमः. हरहर नमः पार्वतीपतये हरहर महादेव. என்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நஞ்சையும் புஞ்சையும் செழித்து விளையாடும் தஞ்சை தரணியிலே காவிரி கரைக்கு தெற்கினிலே நிறைய சிவக்ஷேத்திரங்கள் இறைவனால் உருவாக்கப்பட்டு மகாராஜாக்களால் பராமரிக்கப்பட்டு இன்றளவும் பக்தர்களாலும் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையினாலும் பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே குழந்தைக்கு அருகினிலே 15வது கிலோமீட்டரிலே என்னாலும் நீரும் மலரும் உலகும் என்று பாடல் பெற்ற இந்த சேரை ஜன்னதி செல்வனார் என்று பெயர் சொல்லப்பட்ட சார பரமேஸ்வரர் ஞானாம்பிகா சமேத சார பரமேஸ்வரர் ஆலயம் 3 துர்க்கை அம்மன்கள் இவ்வாலயத்தில் விசேஷமாக அமையப்பட்டிருக்கிறது. 2 சண்டிகேஸ்வரர்கள் விசேஷமாக அமையப்பட்டிருக்கிறது. மூலவர் சார பரமேஸ்வரர் மனிதனுடைய மூளைப்பகுதியாகவும் பிரகாரம் வலம் வரும் பொழுது ஜுரகர லிங்கேஸ்வரர், கோஷ்ட விநாயகர், சிற்சபேசர் என்று அழைக்கப்படும் நடராஜர், சந்திரசேகரர் மற்றும் ரணபாரூடர், தட்சிணாமூர்த்தி, மகாகணபதி, மார்கண்டேஸ்வரர், அபிராமி, அமிர்தகடேஸ்வரர், முருகண்ட மகரிஷி ஆகியோர் சன்னதிகளும் இந்த இறைவனுக்கு மேற்கே கடன்னிவர்த்தீஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரரும், அவருக்கு அருகாமையிலே சப்த மாதாக்கள் மற்றும் ருணகர கணபதி மற்றும் 4 மூவர் விக்கிரகங்களும் அமையப்பட்டுள்ளது. குடம் செய்வதற்கு மண்ணை எடுத்து சேர்த்த இடம் இந்த சேரை கஷேத்திரம். சரி, இந்த மண் எடுத்து குடம் அணைந்து அதனுள் ஜீவ வித்துக்களை பிரம்மாவாக வைத்து
நீண்ட காலங்கள் பூஜித்து அதை ஊழி காலத்தினிலே மேரு பருவத்தினுடைய ரிஷிகளை பூஜித்து பிறகு அது பிரளய காலத்திலே வெள்ளத்தினிலே அடுத்து வரப்பட்டு இங்கு ஒரு பொருளும் ஒரு இடத்தில் விழுந்ததாக ஐதீகம். சரண்யே பிரியம்பதி கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் கணாம்பிகாய வித்மஹே மகாகாயினி தன்னோ பிரச்சோதயாத் ஸ்ரீ மகாம்பிகா. இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் ஒரு அற்புதமான திருநாள். நமது கோ டெம்பிள் வியூவர்ஸுக்கும் செல்வ வளம் பெருக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுபாஷ் கவி.